காலேஜ் லீவ் விட்டாங்களடா. ஏன்டா சோம்பேறி தூங்கி தூங்கிய கிடக்க? எந்திரிச்சு ஏதோ வீட்டு வேலையை வச்சு பார்க்கணும் தான்டா. ஏன்டா இப்படி பண்ற? நீ தூங்குறத பார்த்தா எனக்கு எரிச்சலா வருதுடா. எங்கடா இருக்கீங்க? நம்ப மாட்டேன். வேணாம், வீடியோ கால் பண்ணு. வீடியோ கால் பண்ண சொன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. சில்லி கைஸ். நான் இவ்வளவு சொல்றேனே உட்காந்து போன் பண்றேன் பாரு, உருப்பிடுறதுக்கா? இந்த தோழர் வேற. வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? அப்பா இல்லை இல்லையா? சரி. ஹலோ. என்னடா தம்பி? உடனே ஒரு மண்டபம் தேவைப்படுது. என்னது பிளான் இருக்கு. நம்ம கேங்கோட சேர்ந்து ஒரு கோஸ்ட் வீடியோ எடுக்கலாம். கோஸ்ட் வீடியோவா? அது வந்து ஏண்டா உங்களுக்கு ஒரு பொழப்பே இல்லையாடா? இதான் உங்க வேலையாடா உங்களுக்கு? நீங்க சிம்பிள்ஸ் எடுத்து ஃபேனு சொன்னீங்களே, அதானே இப்படி கேட்குறீங்க. சரி, அதெல்லாம் வீடியோ பார்க்குறது ஒரு ஆர்வம் தான்டா. அதுக்குன்னு செஞ்சாடா பார்க்குறது? இல்லைண்ணே, நீங்க கூட இருந்தால் ஒரு மாதிரி தைரியமா இருக்குமே, அதுதானே கூப்பிட்டு. சரி, நீங்க வந்தே வரையா? எங்கேயா வரணும்? கோச்சுக்கிறாம நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்துருங்க. சரி, இரு வரேன். சொல்றேன்ல, நினைக்காதே. வீடியோ மட்டும் புக் பண்ணிடுங்கடா. அதுதான் வந்தோம்னே போய் எடுத்து ஆகணும். நம்ம வரணும் சொல்லிட்டு வந்தானே எப்போ போய் சொல்றதை மறைக்கிறதுக்காக பழனி வர போயிருக்காங்க. சில்லி கைஸ். இவங்கள வச்சு பண்ணாலும் பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பண்றாங்க. அப்படியே போட்டு இல்லை, 6 மாதம் இஎம்ஐ பேலன்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுனா, நம்ம செய்ய போகிற வேலைக்கு முதல் புள்ளியா இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா, உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல அமானுஷம் ஏதாவது நடக்குதுன்னா, நடந்துகிட்ருக்குன்னா அந்த வீடியோ உங்களுக்கானது தான். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி ஒரு பாரநார்மல் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுனால இது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், எப்படி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது நாங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்கோம். பி ப்ரொஃபஷனல். அது மட்டும் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன வீடியோ எடுத்து முடித்த பிறகு, அந்த சொல்யூஷன்லாம் பண்ணி முடித்த பிறகு, உங்கள்கிட்ட இந்த வீடியோவை யூடியூப்பில் பதிவு பண்ணுறதுக்கான அனுமதியை மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் அந்த வீடியோவை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணி நாங்கள் அதுக்கான சொல்யூஷனையும் நாங்கள் சொல்லி, இது மூலமாக உங்கள் வீடியோ மூலமாக இதே மாதிரி பிரச்சனை உள்ள அமானுஷ வீடுகள் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் நாங்கள் இந்த வீடியோவை காமிச்சு, இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி காமிச்சு அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இது முற்றிலும் ஒரு சேவை நோக்கத்தோட பண்ணுறோமே தவிர்த்து பணம் வாங்கும் நோக்கத்தோட கிடையாது. உங்களுக்கு உங்கள் வீட்டில் அமானுஷமாக ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுங்க, சொல்யூஷனை சால்வ் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? கூச்சமே இல்லைல்ல? எப்படி அப்படி நடிக்கிறீங்க? சை, வா. நீங்க பிளாஸ்ட் T2 படம்லாம் பார்த்ததே இல்லையா? நான் யூடியூப்பில் போட்ட வீடியோவை பார்த்துட்டு எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி கழுவி ஊற்றுனாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கேட்டார். அது யாருன்னா, சொல்லுங்கள் சார். அப்புறம் வீடியோலாம் யூடியூப்பில் பார்த்தேன்.
இந்த மாதிரி அமானுஷமாக நடந்தால் எதனால் காண்டாக்ட் பண்ண சொல்லி போட்டிருந்தீங்க. அது அப்புறம் கொஞ்ச நாளாகவே வீட்டில் நடந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் உடனே வந்துடணும். அது உங்கள் சொந்த வீடா? ஆமாம், சொந்த வீடு. அதனால தான் கொஞ்சம் இடத்தோடு போக மனசு வர மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் கிளம்பி வரோம்.